ஏன் இந்த மாஸ்க் இவ்வளோ ஹைப்பு? இந்த மாஸ்க் வந்து பார்க்க மாஸ்க் மாரி கூட இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஸோ இதோட ஹிஸ்ட்ரி கேட்டிங்கன்னா பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும். ஸோ இது உலகத்திலேயே 2வதா கட்டப்பட்ட மாஸ்க்கு. அதுவும் ப்ராஃபட் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறப்ப கட்டப்பட்ட மாஸ்க்கு. அதுவும் ஒரு தமிழ்காரன்ல கட்டப்பட்ட மாஸ்க். ஸோ இது கட்டப்பட்ட வருஷம் பார்த்தீங்கன்னா 1629 AD. ப்ராஃபட் முகமது இறந்தது பார்த்தீங்கன்னா 1632. இது யாரால கட்டப்பட்டுச்சுன்னா வேற வழி சேரமான். இருக்குங்களா? சேரமான்றது வேற யாரும் இல்ல. சேரமான் பெருமாள் அவர் யாருன்னா, சேர சோழ பாண்டியா சொல்றோம்ல. ஸோ அந்த சேரர் கட்டப்பட்ட அவரால கட்டப்பட்டது தான் அது. ஸோ இவ்வளோ தூரம் வந்து லிஃப்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அடுத்து இங்கேருந்து இந்த சைடு போனோம். இந்த மாதிரி உள்ள இடத்துல லிஃப்ட் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம ஹைவேஸ்லேயே ட்ராவல் பண்ணுவோம், லிஃப்ட் ஈஸியாக கிடைக்கும். ஆனால் இப்படி ஒவ்வொரு ஸ்பாட்டுக்கு வரணும் அப்படின்னா கஷ்டம். இந்த இருக்கு சேரமான் பள்ளி. சேரமான் ஜும்மா மஸ்ஜித் ஆஃபீஸ். அவரை க்ளோஸ்டுன்னு நினச்சேன். நல்ல வேலைக்கு இவ்வளோ தூரம் வந்து க்ளோஸ் இல்லை. ஓகே, மெயின் ரோட்லேயே தான் இருக்குது. வெயில் சரியான வெயில். நீ செப்பலை வச்சுட்டு போய் பார்த்துட்டு வரும். சேரமான் மஸ்ஜித். இது பல வருஷமாக இங்கே வரணும்னு நினச்சி என்னால் வரவே முடியல. ஸோ ஒரு வழியாக வந்தாச்சு. ஆக்சுவலி அது ஒரு ஸ்பெஷலான மாஸ்க்கு. அது என்ன ஸ்பெஷல்னு சொல்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு மாஸ்க்கை பார்ப்போம். ஏன் இந்த மாஸ்க் இவ்வளோ ஹைப்பு? இந்த மாஸ்க் வந்து பார்க்க மாஸ்க் மாரி கூட இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஸோ இதோட ஹிஸ்ட்ரி கேட்டிங்கன்னா பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும். ஸோ இது உலகத்திலேயே 2வதா கட்டப்பட்ட மாஸ்க்கு. அதுவும் ப்ராஃபட் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறப்ப கட்டப்பட்ட மாஸ்க்கு. அதுவும் ஒரு தமிழ்காரன்ல கட்டப்பட்ட மாஸ்க். ஸோ இது கட்டப்பட்ட வருஷம் பார்த்தீங்கன்னா 1629 AD. ப்ராஃபட் முகமது இறந்தது பார்த்தீங்கன்னா 1632. இது யாரால கட்டப்பட்டுச்சுன்னா சேரமான். சேரமான்றது வேற யாரும் இல்ல. சேரமான் பெருமாள் அவர் யாருன்னா, சேர சோழ பாண்டியா சொல்றோம்ல. ஸோ அந்த சேரர் கட்டப்பட்ட அவரால் கட்டப்பட்டது தான் அது. ஸோ ஆக்சுவலாக அது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹிஸ்ட்ரி தான் அது. ஸோ இதுக்கப்புறம் ஓவராலாக இதோட ஹிஸ்ட்ரி வந்து சேரமான் மஸ்ஜித் ஜும்மா மஸ்ஜித் பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதில் அது ஓவரால் ஹிஸ்ட்ரி பற்றி பார்க்கலாம். பார்த்து தெரியல. என்ட்ரன்ஸ் இந்த சைடு இருக்கு போல். சேரமான் மஸ்ஜித். ஸோ இந்த சைடு என்ட்ரன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ட்ரன்ஸ் இந்த சைடு போல். எதுக்குன்னு தெரியல அது. என்ட்ரன்ஸ் இது. என்ட்ரன்ஸ் டோர் லாக் பண்ணியிருக்காங்க.
ஸோ ஆக்சுவலி இது அந்த ப்ரீச் பண்ணுறவங்களோட ஸ்பாட்டு. இங்கேருந்து அவங்க ப்ரீச் பண்ணுற மாதிரி. இவங்க 2 பேர் நம்மளை மாதிரி தான் வெளியிருந்து பார்க்க வந்திருக்காங்க. 90 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்காங்க. என்னடா நேமு? சொஃபான் முபாரக். ஓகே. இவங்களோட ஸ்தலையோட பட்டாமி. இவங்களே 90 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்காங்களாம் அங்கேருந்து. ஆக்சுவலாக அதான் மெயின் என்ட்ரன்ஸு. இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்ட்ரைட்டாக மெயின் என்ட்ரன்ஸ். இந்த சைடு கூடி தான் வந்து நான் ஆக்சுவலாக இதில் தான் என்ன இருக்குமா, அப்படி தலையில் தேய்ச்சிட்டு அப்படி லைட்டாக பிரசாதமாக அப்படின்னு சொன்னாங்க. நினைக்கிறேன் இல்லை. ஆக்சுவலாக அந்த வெள்ளிக்கிழமை சும்மா அப்போ தான் கொஞ்சம் நல்லா நடக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு புதன் நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமை போட்டுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்ட்ரன்ஸ். ஸோ முடிஞ்சு. வெயில், சரியான வெயில். ஏன் கேரளா அப்படி மாறிடுச்சுன்னு தெரில. இது நான் மட்டும் இல்லை, எல்லாருமே சொல்கிறாங்க கேரளா பயங்கர வெயிலாகிடுச்சுன்னு. ஸோ நிறைய மரம்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல் எல்லாம் ஒரு மாதிரியும். ஸோ மாதிரி கேரளா இல்லை, சரியான வெயில். ஒரு மணி 2 மணிக்கு அந்த வெயில் நார்மலாகுது. சரி, நமக்கு சொல்கிறோம் சரி வெயில் டைம் சில நேரம் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். இங்கே இருக்கவங்களே சொல்கிறாங்க மாதிரி இல்லை, மாறிடுச்சு, ஓவர் வெயில் ஆகிடுச்சு அப்படின்னு. ஓகே, அடுத்து கிளம்பலாம். எங்கன்னு தெரியாது, பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அளவு வெயில், சரியான வெயில். காலையிலேருந்து அந்த வெயில் கம்மியாச்சு. இந்த வெயில் கம்மியாச்சு, அப்படியே மழைமுடமாயிடுச்சு. ஒன்று அடித்தா வெயில் அடிக்குது ஃபுல்லாக, இல்லைன்னா ஒரு செகண்டில் அப்படியே மழைமுடமாகி இடி, சரியான இடி இடிச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் இப்போயும் அடுத்து எங்கே போகணும்னு ஐடியா இல்லை. அப்படி நடந்து போய்கிட்டே இருப்போம். எங்கன்னு பார்ப்போம். சவுண்டு கேட்குதுதான், இடி சவுண்டு. ஸோ இங்கே இதுதான் பஸ் ஸ்டாண்டில் சீட்டு. சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி தான் இருக்கும். அதில் அந்த பாவப்பட்டு பெரிய 2 கம்பி கொடுத்துருக்காங்க. சில இடத்துல ஒரே கம்பி, பெரிய கம்பியாக இருக்கும். மழை நல்லா பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. ஒரு சாய். இந்த கடையில் தான் நான் வந்து சார்ஜ் போட்டேன். ஃபோன் ரொம்ப சார்ஜ் கம்மி. மழை இப்போ தான் நின்றுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு 2 இடம் இருக்குது, அங்கே தங்க முடியுமான்னு கேட்டு பார்ப்போம். ஸோ இதுக்குள்ளே தான் போகணும், கேட்டு பார்ப்போம். இப்போ இதுதான் கோயில். இங்கே விளக்கு இப்படி தான் வைப்பாங்க போல. கேட்டு பார்ப்போம். இங்கேயும் கேட்டாச்சு, அங்கேயும் இல்லை. இங்கே ஒரு எம்டி ஸ்பாட் மாதிரி இருக்குது, இங்கே தான் கேட்டு பார்க்கலாம். இங்கேயும் இது பண்ணுற மாதிரி இல்லை, இங்கே எனக்கு ஸ்டே கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் இங்கே போகலான்னு. ஒரு பெட்ரோல் பம்ப் இருக்குது அம்பலம்னு ஒரு இடத்துக்கிட்ட. மஸ்ஜித்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டரு போயிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த சைடு தான் போய் பெட்ரோல் பம்ப் 2 இருக்குது. இங்கே ஒரு பம்ப் இருக்குது, கேட்டு பார்ப்போம்.
ஸோ ஃபைனலாக கிடச்சிருச்சு பெட்ரோல் பம்பில் ஸ்டே பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நான் பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு. அந்த ஃபங்க்ஷனை பார்க்க போகிறேன். ஏன்னா 10 மணிக்கு மேலே தான் ரெண்டெல்லாம் போட முடியும். ஸோ மணி இப்போ 6:30 தான் ஆகுது. ஸோ பக்கத்தில் கிட்ட போய் பார்த்துட்டு ஒரு 9-9:30 போல் வர வேண்டி நான் சாப்பிட்டு விட்டு